நம்ம சின்ன ஃபாதரை பார்க்குறப்ப நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸில் சூரியவன்சின்னு ஒரு பேட்டர் இருப்பான். எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிப்பான். அதே போல் ஃபாதர் வந்து என்ன வேலை கொடுத்தாலும் தூக்கிடுவார். என்ன வேலை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடியவர். இந்த ஜென்-சி தலைமுறைக்கு ஏற்ப மென்பொருள் வழியாக மெய்ப்பொருளை காண்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சோசியல் மீடியாவை நல்லா பயன்படுத்தினார். அதே போல் இந்த வருஷம் குடில் போட்டி, உயிர் குடில் போட்டி, ஒரு மண்டலத்துக்கு ஒரு மாதா ஒரு சூசேப்பர் ஏசுனாரு. ஆடு மாடு ஒட்டகம்தான் வரல, பாக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுத்திட்டாரு. எல்லாரையும் நல்லா உற்சாகப்படுத்தினாரு. குடும்ப ஜெபமாலை சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதுபோல் பலிபீட சீடர்கள் குழந்தைகள் சிறார்களுக்கு பல்வேறு டூர் அழைச்சிட்டு போகிறது, அவங்கள உற்சாகப்படுத்தி அந்த பணியை சிறப்பாக செய்யணும்னு செஞ்சார். நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக அவர் நமக்கு தெரிகிறார். அவர் மென்மேலும் அவரை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக தந்தைகள் நல்ல ஒரு பட்டை தீட்டி ஒரு வைரக்கல்லாக மாற்றி மறை மாவட்டத்துக்கு திரும்ப கொடுக்குறாங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், தந்தையருக்கும் வாழ்த்து. பங்கு தந்தை ஃபெர்டினாண்டோ அவர்கள், ஆண்டனி ஃபெர்டினாண்டோ, அவரும் உங்களுக்கு தெரியாது, மண்டை காஞ்சிரும் அவருக்கு. எதுக்கு? எங்களுக்கு டைம் டேபிள் போடுறது பூசைக்கு. அந்த பூசைக்கு போகிறோமா இல்லையான்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அசந்து தூங்கிட்டேன். எனக்கு 3 மணி பூசை போட்டிருந்துருக்காரு, நான் அதை கவனிக்கலை, சரியாக தூங்கிட்டேன். அவரை நச்செடுத்து கொண்டு போய் 3:15 அன்றைக்கி பூசை வச்சுட்டேன்னு சொன்னார். ஸோ வெரி மச் டியூட்டி கான்ஷியஸ். அருமையான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீங்கள் செல்லுகின்ற அந்த மைனர் செமினரிக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்று. ஆகவே இது ஒரு அருமையான ஒரு நல்ல குணம் உங்களிடம் இருக்கிறது. அந்த கடின உழைப்பு, அதை இன்னும் வேறு விதமாக சொல்ல வேணுமா, the responsibility that you assumed and what you assume and what you are going to assume. ஆகவே அதுதான் உங்களை நிலைநிறுத்தப் போகிறது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறேன். மற்றொன்று நான் பார்த்தது, சார் சொன்னது தான், ஆனால் நான் அதை வேறு வார்த்தையில் சொல்கிறேன். பம்பரங்க அவர் ஓடுனார் வச்சாருலாம் சார் சொன்னார். பம்பரம் சார் எங்கே விட்டாலும் சுற்றுவார், எங்கே போனாலும் போவார். அற்புதமான ஒரு கேரக்டர். ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ ஃபாதர். அது யார் சொன்னாலும் சரி, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நான் பங்கு விஷயத்தில் தலையிடுறதே கிடையாது. ஃபாதருக்கும் தெரியும், நான் பங்கு விஷயத்தில் தலையிடுறதே இல்லை. ஆனால் நான் பங்கில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பார்க்குறேன். என்ன நடக்குது, என்ன போகுதுங்கிறத ஒப்சர்வ், அது நான் பார்க்குறேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி பம்பரம் தான் ஓடுறாரு, இங்கேருந்து அங்கேருந்து இங்கே. அதில் வர்ற வழியில் யாரும் இன்னும் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே ஓடுறார். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஏ ஒண்டர்ஃபுல் கேரக்டர் தட் யூ ஹாவ். கைண்ட்லி கீப் இட் அப், கைண்ட்லி கீப் இட் அப். ஒரு அருமையான கேரக்டர். மற்றதெல்லாம் ஜெப வாழ்வு அவைகளெல்லாம் யாரும் இங்கே இருக்கிற தந்தையர்கள் யாரையும் குறை சொல்லவே முடியாது. அவங்கவுங்க ஒரு நேரத்தை ஒதுக்கி சிறப்பாக ஜெபம் செய்கிறார்கள். இந்த 2 தான் நான் ரொம்ப பார்த்தேன். அதனால தான் அதை சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆகவே தந்தை அவர்கள் இந்த 2ம் அங்கே உங்களுக்கு தேவைப்படும். இவைகள் உங்களுக்கு அங்கே கை கொடுக்கும். உங்களை பார்த்து எறும்பை போல சுறுசுறுப்பான பம்பரத்தை போல ஓடிக்கொண்டு சுழண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ரிஃபெக்டை பார்த்தால் மக்கள் நிச்சயமாக brothers will be edified and you will be a role model to them. So wish you all the best, Father. நல்லா செய்யுங்க. நன்றி. அடுத்ததாக பம்பரமாக சுழன்று பணியாற்றிய அருள் தந்தை ஆண்டனி பெர்டினாண்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற பேரறிஞர் மற்றும் அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று சாயந்தரம் தான் இங்கே கொண்டாண்டு சார்ஜ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 1 வருஷம் இன்றைக்கி சென்டர் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஒரு அருமையான தருணம். இங்கே வேளாங்கண்ணி என்பது உலக புகழ்பெற்ற ஒரு திருத்தலம். உலகத்தில் உள்ள அனைவரும் வந்து போகின்ற இந்த இடம். நான் அடிக்கடி சொல்வது, இது ஒரு புண்ணிய பூமி. அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடம். இந்த இடத்தில் இது எனக்கு புதிய இடம் அல்ல. நான் சிறு பிள்ளையிலிருந்து இங்கே தான் படித்தேன், இங்கே தான் இருந்தேன். அதனால் அந்த சிறு பிள்ளை பருவத்திலிருந்து இப்படி கோயிலுக்கு வெளில நின்று மாதாவை பார்த்தேன். ஆனால் இப்பொழுது
அந்த மாதா பீடத்தில் ஒரு ஜெபம் சொல்கிறதா இருக்கலாம், அல்லது திருப்பலி நிறைவேற்றுவதாக இருக்கலாம். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை, கொடையை அந்த கடவுளும் ஆரோக்கிய தாயும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அதுபோல இந்த பணியை ஒப்படைத்த மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக எங்களுடைய குடும்பம் 8 பேர், அதிபர் தந்தை, பங்கு தந்தை, பொருளாளர் தந்தை மற்றும் இங்கு பணி செய்கின்ற அத்துணை தந்தையர்கள். இது ஒரு குடும்பம், அப்படிதான் சொல்வேன். அதிபர் தந்தை, தந்தையைப் போல இங்கு உள்ள எல்லோருமே, இந்த குடும்பத்தில் உள்ள 8 பேருமே பணி செய்வதற்கு ஃப்ரீயாக இடம் கொடுத்தார்கள். யாருமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், ஒரு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக பணி செய்ய விட்டதனால்தான் இவ்வளவு பணி செய்ய முடிந்தது. அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். அதிபர் தந்தை அவர்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு சிரித்த முகத்துடனே எப்பொழுது பார்த்தாலும் செய்யுங்க சாமி அப்படி என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த ஊக்கம், உற்சாகம், அத்துணை வார்த்தைகள், இந்த ஒரு வருடத்தில் எந்த ஒரு குறையும் அப்படிலாம் ஒன்றுமே சொன்னதே கிடையாது. பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி அதிகமாக தேற்றினார்கள். அதிபர் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அதே போல் அடுத்ததாக உதவி பங்கு தந்தை என்பதால் பங்கு தந்தையின் கீழ்தான் இந்த ஒரு வருடம் பங்கு பணியை செய்தோம். இந்த ஒரு வருடத்தில் அவர்கள் கொடுத்த வாய்ப்புகள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் நிறைய இடத்தில் அன்பிய கூட்டங்களில் அல்லது பங்கு சார்பாக நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்வுகளிலும் நான் இதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். பங்கு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மிக அருமையான ஒரு வாய்ப்பை இந்த ஒரு வருடம் முழுவதும் என்ன காரியம் போய் பங்குல செய்யணும் அப்படின்னு கேட்டாலும் நோ என்று சொன்னதே கிடையாது. செய்யுங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அத்துணை வாய்ப்புகளை கொடுத்து தட்டி கொடுத்தவர்கள். எப்பொழுதுமே நலம் விரும்பியாக இந்த ஒரு வருடம் முழுவதும் என்னோடு இணைந்து பணி செய்தார்கள். அவரோடு இணைந்து நான் பணி செய்தேன், தந்தையோடு இணைந்து. எனவே எல்லா வாய்ப்புகளுக்கும் நேரம் கருதி நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன். அதனால் பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக பொருளாளர் தந்தை அமைதியாக இருப்பார்கள். ஆனால் சாப்பிடும் போதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு நகைச்சுவை, அந்த ஒரு சிரிப்பு, அதே போல் பங்கு சம்பந்தமாக என்ன காரியங்களை போய் கேட்டாலும் உடனே அந்த சிரித்த முகத்தோடு செய்கிறேன் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி, தந்தை அவர்களும் அந்த பெரியவர் அதிபர் தந்தை சொன்னது போல நிறைய மூத்த உறுப்பினர்கள் இருந்து வழிநடத்தினார்கள். எனவே பொருளாளர் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அதே போல் அகுஷின் அம்புரோஸ் ஃபாதர் அவர்கள், நல்லா ரொம்ப சின்ன பிள்ளை, அந்த மூத்த உறுப்பினர்களில் தந்தை அவர்களும் ஒருவர். டைனிங் ஹாலில் பார்க்கும்போது, அந்த சாப்பிடுகின்ற பொழுது, கோவிலில் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற அந்த உற்சாகம், சாப்பிடும்போது அந்த முதுவை தட்டி கொடுப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்சர்ன். எனவே தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக இந்த 4 பேரும் பெரியவர்கள். அதிபர் தந்தை, பங்கு தந்தை, பொருளாளர் தந்தை, ஆன்மீக தந்தை, இவங்கெல்லாம் பெரியவங்க, மரியாதை. அதற்கு அடுத்தாற்போல் இருப்பவர்கள் 3 அண்ணன்கள் என்று சொல்லலாம். ஃபாதர் மரிய பிரிட்டோ, ஃபாதர் ஆரோ சேஸ்ராஜ் மற்றும் ஃபாதர் பரிசுத்தமடிகளார். இதில் ஃபாதர் பரிசுத்தமடிகளாரும் ஆரோ சேஸ் ஃபாதர் அவர்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து ரூம். மரிய பிரிட்டோ ஃபாதர்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தார்கள். இந்த 3 பேருமே ஒரு தம்பியை போல என்னை பாவித்து எல்லா நேரத்திலும், அதிபர் தந்தை சொன்னது போல நிறைய பணிகள் இருக்கும் காலையிலிருந்து இரவு வரை. ஆனால் அது சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு உதவி செய்தார்கள் எல்லா அருட்தந்தையர்களும். அதிலும் சிறப்பாக இந்த 3 பேரும் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி என்ன தேவை என்று கேட்டு ஒரு சிரித்த முகத்தோடு இந்த 3 பேருமே உதவி செய்தார்கள், வழிநடத்தினார்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட மிகச்சிறப்பாக உதவி செய்த ஆன்மீக தந்தையர்கள், கன்ஃபசஸ், அவர்களுக்கும் நிறுவன தந்தையர்கள் ஃபாதர் வினிட்டோ, அதே போல் மூத்த குரு செபாஸ்டின் ஃபாதர் அவர்களும் நிறைய அறிவுரைகளை, ஆன்மீக அறிவுரைகளையும் சொன்னார்கள். தந்தையர்கள் இங்கே உதவி பங்கு தந்தையாக இருந்ததால் பங்கு சம்பந்தமான நிறைய காரியங்களையும் அறிவுரை கொடுத்து செய்தார்கள். எனவே அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பங்கு தந்தை சொன்னது போல இந்த பங்கில் உள்ள அனைவருமே, தொடக்கம் அன்பியத்திலிருந்து அன்பிய குடும்பங்கள், பக்த சபைகள், இன்னும் நிறைய நான் சொல்ல வேண்டியதெல்லாம் பங்கு ஃபாதர் சொல்லிட்டதுனால பங்கு தந்தை சொன்னதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். நிறைய உதவிகள், சில அன்பியங்கள்லாம் போகும்பொழுது அந்த அன்பிய பொறுப்பாளர்கள்
அவர்களுடைய அந்த ஒரு முயற்சி ஆர்வம் எங்களையும் இன்னும் பணி செய்ய அதிகமாக தூண்டியது. அதனால் பங்கில் உள்ள ஒவ்வொருவருக்கும், எல்லா நிலையில் உள்ள அத்துணை பொறுப்பாளர்களுக்கும், நிறைய சொன்னோம்னா நேரம் ஆகும், எல்லோரையுமே நினைத்து பார்த்து நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய உதவியினால் தான் இவ்வளவு பணி செய்ய முடிந்தது. எனவே நன்றி சொல்கிறேன். அதே போல் பங்குத்தந்தை சொன்னது போல் கோவில் பணியாளர்கள், மாதா பீடம், மேல் கோவில், கீழ்கோவில், விண்மீன், மாதா குளம், நடுத்திட்டு கோயில், ஆராதனை கோயில், வியாகுளம் மாதா கோயில் என்று இந்த கோவிலில் பணி செய்கின்ற அத்துணை பணியாளர்கள்தான் இந்த பணியை நாங்கள் செய்வதற்கு உதவியாக இருந்தார்கள். எனவே அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அதே போல இந்த திருத்தல பேராலயத்தில் இருக்கின்ற அத்துணை பணியாளர்கள், சூப்பர்வைசர் தொடங்கி எல்லா பணியாளர்களும், இந்த நல்லா இருக்கு, நல்லா செல்கின்றது அப்படி என்றால் அது அவர்களுடைய உழைப்பும் அவருடைய நெற்றி வியர்வையும் தான் காரணம். எனவே எல்லா டிபார்ட்மெண்ட், இந்த ஸ்ரைனில் இருக்கிற எல்லா பணியாளர்களும் நினைத்து பார்த்து நன்றியோடு நன்றி சொல்கின்றேன். அதோடு கூட அருட்சகோதரிகள், நன்மை கொடுப்பதிலிருந்து, அன்பியங்களுக்கு செல்வதிலிருந்து, மறைக்கல்வி எடுப்பதிலிருந்து, பாடகர் குழு, அத்துணை பாடகர் குழுவை சார்ந்தவர்கள், பங்கு கொயர் என எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். அருட்சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றியை சொல்கிறேன். அதோடு கூட பலிபீட சிறுவர்கள் உற்சாகமாக உறுதுணையாக இருந்து எல்லா பணியிலும் அவர்களும் உதவி செய்தார்கள். எனவே பலிபீட சிறுவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் எல்லோருக்குமே யாரையாவது மறந்திருந்தால் மன்னித்து விடுங்கள். உதவி செய்த அத்துணை பணியாளர்கள், சமைத்து கொடுத்தவர்கள், எங்களுக்காக வண்டி ஓட்டியவர்கள் என எல்லோரையும் நினைத்து பார்த்து மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. பெற்ற அனுபவத்தை நன்றியாக தொடுத்த அருள் தந்தை ஆண்டனி பெர்னாண்டோ அவர்களுக்கு நன்றி.